சாமியாடி அருள்வாக்கு சொல்கிறத எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த சாமியோட அருள்வாக்கு அவங்க எப்படி சொல்கிறாங்க, சாமிக்கு வந்து அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும், அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து வேறு எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் சொல்லக்கூடாத ஒரு தகவல் தான். ஆனால் குலதெய்வ வழிபாடு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ சாமி ஆடுறவங்க ஒரு வீட்டுக்கு போகிறாங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து ஒரு திரை போட்டு காட்டணும்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் நடந்தது, நடக்க போகிறது எல்லாமே வந்து இவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் ஓடுற மாதிரி எல்லாமே காட்டும். அதில் வந்து எதை சொல்லலாம், எதை சொல்லக்கூடாதுன்னு யோசித்து இவங்க தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சாமியாடி அருள்வாக்கு சொன்னவங்க என்கிட்ட சொன்ன தகவல் தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. கடவுள் ரகசியம்னு சொல்லுவாங்க இதை. ஆனால் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, குலதெய்வ வழிபாடை வந்து இப்போ நிறைய பேர் மறந்துடுறாங்க. அவங்க ஒரு இஷ்ட தெய்வத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த சாமியை தான் மெயினாக கும்பிட்றாங்க. ஆனால் எந்த இஷ்ட தெய்வமாக இருந்தாலும், இப்போ நம்ம குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மனாவே இருந்தாலும் வந்து குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ட்டு இந்த சாமி ஆடி அருள்வாக்கு சொல்கிற நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நான் சாமி ஆடினது கிடையாது, எனக்கு அதனால் அந்த அனுபவம்லாம் இல்லை. இருந்தாலும் அவங்க சொன்ன தகவல் படி பார்த்தோன்னா, இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் அருள்வாக்கு சொல்கிறது வந்து இந்த குலதெய்வம் சொல்ல விட மாட்டாங்க. சில வீட்டில் என் பிள்ளைக்கு நான் சொல்லிக்கிறேன் நீ போன்னு சொல்லி அனுமதி மறுத்துருவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி சாமி ஆடுறவங்களுக்கும் குலதெய்வம் தான் இறங்கும். இறங்கிட்டு வழி விட்டதுக்கப்புறமா தான் மற்ற சாமிகள்லாம் வந்து இறங்கும். அது எவ்வளோ பெரிய சாமியாக இருந்தாலும். இப்போ நிறைய பேருக்கு அருள் வராமல் இருக்கும், சாமி இறங்காமல் இருக்கும். அவங்களுக்கு முக்கியமான வேஷம் போட்டிருப்பாங்க, சாமி அழைப்பு கொடுப்பாங்க, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு சாமியோட அருள் இறங்கவே செய்யாது. ஏன்னா அவங்க வந்து குலதெய்வ வழிபாடு சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. குலதெய்வம் இறங்கினதுக்கப்புறம் தான் மற்ற சாமிக்கு வழிவிடும். அவங்க இறங்கலைன்னா வேறு எந்த சாமியும் இறங்கவே இறங்காது.